ஹாய் வெற்றிமாறன் சார், சிம்பு சார் அண்ட் தனுஷ் சார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் நடிகர் அண்ட் டைரக்டர்ஸ். எனக்கு உங்கள் படம்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ரொம்ப 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 பிடிக்கும். அசுரன் அண்ட் விடுதலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எபிக் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் மூவிஸ். ஆனால் சார், என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும், இந்த மாதிரி ரவுடி பேஸ்ட் படம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா என் தம்பிங்க பிள்ளைங்கோ இவங்களாம் வந்து கிரிமினல்ஸாக மாறுறாங்க. அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மூவி வந்து உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பேக்ட் பண்ணும் இந்த ஜென்ரேஷனை. நல்லா படித்து நல்ல படம், இந்த மாதிரி பைசன் மாதிரி படம்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு ரோல் மாடல் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வராங்க, அந்த மாதிரி நல்ல படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். வெற்றிமாறன் சார், நீங்கள் நல்ல படம் எடுக்கலன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி இந்த ரவுடி பேஸ் படம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. என்னோட தமிழ் தம்பிங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இப்போது எல்லாம் கேஸ் வாங்கின்னு இது பண்ணி இந்த படம் பார்த்து மண்டை குழம்பி போய் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். வெற்றிமாறன் சார், தயவு செஞ்சு என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், ஈவன் தனுஷ், யூஆர் வெர்சன்டைல் ஆக்டர். நீங்கள் வந்து ஒரு நல்ல படம். இந்த இட்லி கடையெல்லாம் நான் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன். எவ்வளோ அழகான ஒரு ரோல் மாடல், எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் படம். ஆனால் இந்த மாதிரி வட சென்னை இந்த மாதிரி ரவுடி பேஸ்ட் படம் எடுத்து என்னோடய தமிழ் தம்பிங்களை வந்து மண்டை குழப்பாதீங்க தயவு செஞ்சு. இது தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, அந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆள் தான் நான். இதில் எந்த மோட்டிவோ யாரை அசிங்கப்படுத்துகிறோமோ யாரையும் வந்து டிகிரேட் பண்ணணுமோ இது கிடையாது. ஆனால் ஆஸ் எ தமிழன் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு ஏன் தம்பிங்க மண்டை குழம்பு போய் பொருள் எடுத்து மட்டை பண்ணுறது. அன்றைக்கி ஒருத்தர் கேட்குற ஒரு ஃப்ரெண்டு சின்ன அவனுங்க லோக்கல் பசங்க அவனுங்க சொல்கிறானுங்க, ஒரு கேஸ் வாங்கினோன்னா பெரிய லெவலில் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப இதாக வராங்க சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை எடுத்து பசங்க மண்டை குழப்பாதீங்க. நல்ல இந்த மாதிரி அசுரன், இந்த மாதிரி பைசன், இந்த மாதிரி நல்ல படத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் இப்படி இருந்தால் நம்ம இப்படி இருக்கலாம், படித்தா முன்னேறலாம், இந்த மாதிரி கொஞ்சம் குட் ஃபிலிம்ஸ் எடுத்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி படம். இந்த மாதிரி ஒரு ரவுடி பேஸ்ட் படம்லாம் எடுத்திங்கன்னா அது ரோல் மாடல் வச்சுட்டு அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மைண்டில் ஒரு ரோல் மாடலில் செட் ஆகிடுது சார். சரிங்களா? ஸோ இந்த படம்னு நான் சொல்ல விரும்பலை. சரிங்களா? இது என்ன இன்டென்ஷனும் கிடையாது. யாரை இன்சல்ட் பண்ணணுமோ, யாரை டவுன் பண்ணணுமோ, டிகிரேட் பண்ணணுமோ அது கிடையாது. பட் என்னோடய தம்பிங்க வந்து தமிழ்நாட்டு தம்பிங்க வந்து இவங்களாம் வந்து நான் பிரதர்ஸ் நான் நினைக்கலாம் சார்.